வணக்கம். ட்ரேடிங்ல லாபம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லாபம் எல்லாம் சின்ன சின்ன நஷ்டத்துல போயிடுதா? அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ட்ரேடர் உயிர் பிழைக்கிறதுக்கான 4 முக்கியமான மீறவே முடியாத விதிகளை பத்தி பார்க்க போறோம். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விதிகள் உங்க ட்ரேடிங் வாழ்க்கையே மாத்த போகுது பாருங்க. இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் 90% அதிகமான ட்ரேடர்ஸ் கடைசியில பணத்தை இழக்கறாங்க? நம்ம எல்லாருமே பெரிய கனவுகளோட தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரோம். ஆனா இந்த புள்ளி விவரம் ஒரு தல்க சச்சாயே சொல்லுது. அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதோட முக்கியமான விஷயமே இதுதான். வெற்றிங்கிறது சரியான ஸ்டாக்ஸை வாங்குறதுல மட்டும் இல்ல, உங்க நஷ்டத்தை நீங்க எப்படி கையாள்றீங்கன்றதுல தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நாம திறக்க போற முக்கியமான சாவி. சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம நீங்க ஒரு லாபகரமான ட்ரேடரா மாறவே முடியாது. சரி, தோல்வியிலிருந்து தப்பிச்சு வெற்றியை நோக்கி போறதுக்கான ஒரு சர்வைவல் கோட் தான் இது. முதல்ல நாம கேபிட்டலை எப்படி வரையறுக்கிறதுன்னு பாப்போம். அப்புறம் ஒவ்வொரு ட்ரேட்லயும் நம்ம ரிஸ்கை எப்படி கட்டுப்படுத்துறது, நம்ம வெற்றிகளை எப்படி வலுதாக்குறது, கடைசியா நம்மளோட மொத்த ரிஸ்க் எவ்வளோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, ரூல் நம்பர் 1, உங்க மூலதனத்தை வரையறுக்கிறது. இதுதான் நீங்க கட்டப்போற ட்ரேடிங் கோட்டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அஸ்திவாரம். இத நீங்க சரியா பண்ணலன்னா மத்த எல்லா விதிகளுமே வேஸ்ட் தான். ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னா என்ன? அதாவது இந்த பணத்தை நீங்க இழந்தாலும் உங்க நிதி நிலைமையோ இல்ல உங்க வாழ்க்கையோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. இது உங்க வீட்டு வாடகை பணமோ எமர்ஜென்சி ஃபண்டோ இல்ல டெய்லி செலவுக்கான பணமோ கிடையாது. இது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த சார்ட் பாருங்க. உங்க மொத்த சொத்துல ஒரு 10% மாதிரி சின்ன பகுதியை ரிஸ்க் எடுக்கிறது ஒரு பொறுப்பான அணுகுமுறை. அதுதான் இங்க பச்சை கலர்ல இருக்கு. ஆனா உங்க சொத்துல 60% மாதிரி ஒரு பெரிய தொகையை ரிஸ்க்ல வைக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. அதுதான் சிவப்பு கலர்ல இருக்கு. நீங்க ரொம்ப அதிகமா பணத்தை ரிஸ்க்ல வைக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? பயம் வந்துரும். அந்த பயம் உங்க முடிவுகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். தேவையில்லாம ட்ரேட் பண்ண வைக்கும். கடைசியில பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். ஓகே, இப்போ உங்க ரிஸ்க் கேபிட்டல முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன? அந்த மூலதனத்தை பாதுகாத்துக்கிட்டே எப்படி ட்ரேட் பண்றது? அதுக்கு தான் ரூல் நம்பர் 2 வருது. ஒவ்வொரு ட்ரேடையும் கட்டுப்படுத்துறது. இது உங்க அஸ்திவாரத்துக்கு மேல நீங்க கட்டுற முதல் சுவர். ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படின்னா உங்க மொத்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ஒரே ஒரு ட்ரேட்ல நீங்க இழக்க தயாரா இருக்கிற ஒரு ஃபிக்ஸ்டு பெர்சன்டேஜ். இதனால ஏதாவது ஒரு ட்ரேட் நஷ்டமானாலும் பெரிய பாதிப்பு வராம பாத்துக்கலாம். பொதுவா ஒரு ட்ரேடுக்கு 1-2% வரைக்கும் மட்டும் ரிஸ்க் எடுக்கிறது தான் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபாலோ பண்ற ஸ்டாண்டர்ட். இதுதான் ட்ரேடிங்ல நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துற வழி. வாங்க இத ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ரூன்னு ஒரு ட்ரேடர் இருக்காரு. அவர் சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு ஒவ்வொரு ட்ரேட்லயும் 25% ரிஸ்க் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வெறும் 1% தான் ரிஸ்க் எடுக்கிறாரு. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. எவ்ளோ சீக்கிரமா இது நடக்குதுன்னு ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆண்ட்ரூவோட இந்த ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி வெறும் 4 ட்ரேட்ல, அதுவும் தொடர்ச்சியா 4 நஷ்டத்துல அவரோட $10,000 அக்கவுண்ட்டையே காலி பண்ணிடுச்சு. அவ்ளோதான். அப்ப இந்த 1% ரூலை எப்படி ஃபாலோ பண்றது? அதுக்கு தான் பொசிஷன் சைசிங் இருக்கு. இது ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க அக்கவுண்ட்ல எவ்ளோ பணம் இருக்குன்னு போடுங்க. ரெண்டாவது உங்க ரிஸ்க் பெர்சன்டேஜ, அதாவது 1% செட் பண்ணுங்க. மூணாவது ஸ்டாப் லாஸ் எவ்ளோன்னு முடிவு பண்ணுங்க. அதாவது ஒரு ட்ரேட் உங்களுக்கு எதிரா போனா எவ்ளோ நஷ்டத்துல வெளியே வரணும்னு. இந்த மூணையும் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர்ல போட்டா நீங்க எவ்ளோ வாங்கணும்னு அதுவே கரெக்டா சொல்லிடும். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. முதல்ல உங்க பொசிஷன் சைஸ கணக்கிடுங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரேடுக்குள்ள நுழையணும். இத மாத்தி செஞ்சிடவே கூடாது. இதுதான் ஒரு ஒழுக்கமான ட்ரேடருக்கும் ஒரு சூதாடிக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இதுவரைக்கும் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க கவசம் போட்டாச்சு. ஆனா ஜெயிக்கிறதுக்கு வாழ் வேணும்ல? அந்த வாழ் தான் நம்ம ரூல் நம்பர் 3, வெற்றிகளை பெரிதாக்குவது. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ, அதாவது நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு லாபம் எதிர்பார்க்கலான்னு கணக்கு போடுறது. இதுதான் நம்மளோட லாபத்துக்கான இன்ஜின் மாதிரி. இந்த டேபிள பாருங்க. இது எவ்ளோ சூப்பரா விலகுதுன்னு. ஒரு நல்ல ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ ஏன் ஒரு ட்ரேடரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு புரியுதா? நீங்க எப்பவுமே கரெக்டா இருக்கணுங்கிற பிரஷரை இது குறைக்குது. 1:2 ரேஷியோல நீங்க 100 ட்ரேட்ல 35 தடவை ஜெயிச்சாலே போதும், நீங்க நஷ்டப்பட மாட்டீங்க. இது ரொம்பவே சாத்தியமான ஒண்ணு. சோ உங்களுக்கான ரூல் இதுதான். சிம்பிள் அண்ட் கிளியர். 1:2க்கும் குறைவான ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இருக்கிற எந்த ட்ரேடையும் எடுக்காதீங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம கிட்ட 3 பவர்ஃபுல்லான ரூல்ஸ் இருக்கு. கேபிட்டல வரையறுக்கிறது,
ஒவ்வொரு ட்ரேடையும் கட்டுப்படுத்துறது, அப்புறம் வெற்றிகளை வலுதாக்குறது. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற கடைசி மற்றும் முக்கியமான ரூலுக்கு போலாம். ரூல் நம்பர் 4. உங்க எக்ஸ்போஷரை தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸ்போஷர்னா ஒரே நேரத்துல நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ட்ரேடுகளையும் சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல மொத்தமா எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிஸ்க்ல இருக்கு அன்றது. இதனால சின்ன சின்னதா நிறைய ட்ரேட்ல நஷ்டமாகி மொத்த அக்கவுண்ட்டும் காலியாகிறத தடுக்கலாம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க ஒரே நேரத்துல பல ட்ரேட்களை ஓபன் பண்ணி வச்சிருந்தாலும் உங்க மொத்த அக்கவுண்ட்ல ஒரு சின்ன பகுதி, உதாரணத்துக்கு 5% மட்டும்தான் ரிஸ்க்ல இருக்கும். மீதி 95% கேபிட்டல் எப்பவுமே சேஃபா இருக்கும். ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போமா? உங்க ஒரு ட்ரேடுக்கான ரிஸ்க் 1%, உங்க அதிகபட்ச எக்ஸ்போஷர் 5%. கணக்கு ரொம்ப சிம்பிள். 5 1ஆல வகுத்தா 5. அப்படின்னா நீங்க ஒரே நேரத்துல அதிகபட்சமா 5 ட்ரேடுகளை ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா நம்மள கட்டுப்படுத்துறதுன்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மையல்ல. அது மார்க்கெட்ல வர்ற புயல்ல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு கவசம். இது உங்க ட்ரேடிங் பயணத்தோட கண்ட்ரோல உங்க கைக்கே கொண்டு வந்து கொடுக்குது. சரி, இந்த 4 திறவுகோலும் இப்போ உங்ககிட்ட இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? கேள்வி இதுதான். உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திட்டம் என்ன? இத பார்த்துட்டு சும்மா விட்டுறாதீங்க. உடனே உட்காந்து உங்களுக்கான விதிகளை எழுதுங்க. உங்க ட்ரேடிங் எதிர்காலத்தை இன்னைக்கு நீங்க தான் வடிவமைக்கணும்.